நீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நடிகராக இருந்த விஜய் மாறியுள்ள நிலையில் அடுத்ததாக 2031இல் நடிகர் தனுஷ் முதலமைச்சராக மாறுவார் என தனுஷ் ரசிகர்கள் சோசியல் மீடியாவையே அதகலப்படுத்த ஆரம்பித்து விட்டனர். கடந்த ஆண்டு தனுஷ் நடிப்பில் வெளியான இட்லி கடை, குபேரா, தேரா இஸ்குமே உள்ளிட்ட படங்கள் தமிழ்நாட்டில் பெரிதாக ஓடவில்லை. மேலும் அவர் இயக்கத்தில் அவரது அக்கா மகன் பவிஷ் ஹீரோவாக அறிமுகமான நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் திரைப்படமும் பெரிதாக கை கொடுக்கவில்லை. போர் தொழில் இயக்குனர் இயக்கத்தில் தனுஷ் படம் வந்தால் நிலைமையே மாறிவிடும் என எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு கர படமும் காப்பாற்றாத நிலையில் அடுத்து ஓம் படத்தை ரசிகர்கள் பெரிதும் நம்பி காத்து கொண்டிருக்கின்றனர். தனுஷ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை திருமணம் செய்ததே பலருக்கு பெரிய ஆச்சரியத்தை அளித்தது. அதன் பின்னர் தமிழ் சினிமாவில் பல படங்களில் ரஜினிகாந்த் மேனரிசத்தையும் அவரது படங்களான படிக்காதவன், மாப்பிள்ளை, பொல்லாதவன் போன்ற டைட்டில்களிலும் நடித்து தனக்கான ரசிகர்களை உருவாக்கினார். போயஸ் கார்டனில் வீடும் கட்டிய தனுஷ் திடீரென ஐஸ்வர்யா ரஜினிகாந்தை விவாகரத்து செய்து பிரிந்தது பெரிய பஞ்சாயத்தை கிளப்பியது. ஆனால் சினிமாவில் ஹீரோவாகவும் முழு கவனத்தை செலுத்தி வருகிறார். ஆடியோ வெளியீட்டு விழாவில் நாங்க எல்லாம் போயஸ் கார்டனில் வீடு வாங்கக்கூடாதா என தனுஷ் பேசியது பெரிய அளவில் வைரலானது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கொடி பறக்குது படத்தில் நடித்தது போலவே தனுஷ் கொடி எனும் படத்தில் நடித்து தனது அரசியல் ஆர்வத்தையும் வெளிக்காட்டினார். சமீபத்தில் தனுஷ் ரசிகர் மன்றத்திற்கான தனி கொடியை அறிமுகப்படுத்தியதும் அடிக்கடி ரசிகர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து நலத்திட்ட உதவிகளையும் செய்ய தொடங்கியுள்ள நிலையில் விரைவில் தனுஷ் தனி கட்சி தொடங்க போகிறாரா என்கிற கேள்விகள் எழும்பியுள்ளன. இந்நிலையில் தனுஷ் ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் தனுஷின் ஓம் படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் அடிக்கும் என்றும் 2027இல் தமிழரசன், பச்சமுத்து மற்றும் வெங்கட் பிரபு படங்கள் உள்ளன. 2028இல் வெற்றிமாறனுடன் வடசென்னை 2 மற்றும் சஞ்சய் லீலா பான்சாலி உடன் பாலிவுட் படம் உள்ளது என்கின்றனர். மேலும் 2029இல் அரசியல் கட்சியை அறிவித்து 2030இல் 30 லட்சம் பேர் பங்கேற்கும் மிகப்பெரிய மாநாட்டை நடத்தி 2031இல் முதலமைச்சராக மாறுவார் என பதிவிட்டுள்ள ட்வீட் ஒன்று தற்போது தனுஷ் ரசிகர்களால் அதிகம் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது. நடிகர் சூர்யாவும் அரசியலுக்கு வரப்போவதாக பேச்சுக்கள் கிளம்பியதுமே அதை அவர் மறுத்துவிட்டார். இந்நிலையில் தனுஷ் அரசியலுக்கு வரப்போகிறாரா என்கிற கேள்விகள் கிளம்பியுள்ளன.